போதும்டி, 2 மூடி மட்டும் திருவு, அப்புறம் பத்தலைன்னா பாத்துக்கலாம். 2 மூடி எப்படி பத்தேன்? கூட 2 மூடியை திருவி வைக்கிறேன். அப்புறம் பத்தாம போயிருச்சுன்னா மறுபடியும் நான் தானே கடந்து திருவிட்டு கிடக்கனே. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுலடி, தேங்காய் சட்னிலாம் சீக்கிரமே கெட்டு போயிடும். முன்னாடியே எதுக்கு எல்லாத்தையும் போட்டு பண்ணி வைக்க? தக்காளி சட்னி தான் வதக்குறோம்ல, சாம்பாரும் இருக்கு. தேங்காய் சட்னிக்கு பத்தலைன்னா அப்ப கூட ஃப்ரெஷ்ஷா அரைச்சிக்கலாம். விடு, செஞ்சு வச்சு வீணா போறதுக்கு ஃப்ரெஷ்ஷா பண்ணிக்கலாம்ல. அதுவும் சரிதே. சரி, வேற என்ன வேலை இருக்கு? வேற ஏதாவது இருந்தா குடு பாக்குறேன். அவ்வளோதாண்டி, சாம்பார் வச்சாச்சு, தக்காளி சட்னிக்கு எல்லாம் நறுக்கியாச்சு, தேங்காய் சட்னிக்கும் தேங்காய் அரைச்சி ரெடியாக இருக்கு. அப்புறம் என்ன, அக்காங்க யாராவது வந்தாங்கன்னா வதக்கி விட்டு அரைக்க வேண்டியதான். ஆமா ஆமாட்டி மாடனு, நம்ம தக்காளி சட்னி டிபார்ட்மெண்ட்டுக்கே போகக்கூடாது. அன்னைக்கிளிக்கா கைப்பக்குவத்துக்கு இந்த ஆத்தூரே அடிமையில. நம்ம வாட்டுக்கு ஏதாவது சொதப்பிட்டோம்னா கஸ்டமர் மிஸ் ஆயிடுவாங்க. நெடுவலி, சொல்ல மறந்துட்டேன் பத்தியா, இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ம் இந்த நாளுக்கும் நம்மளுக்கும் என்னடி சம்மந்தம் மாடனு? இதை நீ மறந்ததே பெஸ்ட்டு தான். கழுதையை எண்ணத்தை போட்டு ஞாபகம் வச்சு சொல்லிக்கிட்டு வீடு போயிட்டு போகுது. ஏண்டி இப்படி சொல்ற? நம்ம என்ன முன்னாடி மாதிரி வீட்டில் உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கிற சாதாரண பெண்ணா? இப்போ நம்மளும் பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி தொழிலதிபராக போகிறோம்ல. அப்படின்னு பார்த்தா புதுமை பெண், புரட்சி பெண்ணுன்னு நமக்கு நாமளே வாழ்த்துக்கள் சொல்லிக்கணும்டி. ஆமாம், உங்கள் வீட்டுக்காரர் உனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? யாரு? என் வீட்டுக்காரு கிஃப்ட் கொடுக்குறாரா? அடி போடி அங்கிட்டு. என் பிறந்த நாளைக்கே இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட அந்த மனுஷன் எனக்கு கிஃப்ட் கொடுத்ததில்ல. கல்யாண நாள் என்னைக்குன்னு கேட்டால் எந்த வருஷம் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லி நான் மாசத்தை சொல்கிறோம்னு என்கிட்டயே திருப்பிக்கிட்டு கேட்பாரு. அவர் மகளிர் தினத்துக்கு கிஃப்ட் கொடுத்து விஷ் பண்ணிட்டாலும் அதுக்கான கொடுப்பனைலாம் நமக்கு என்னைக்கிடி மாடன்னு கிடைச்சிருக்கு. ஏதோ வந்த வரைக்கும் லாபம், 3 வேளை சோறு, தலைக்கு தைக்க என்னன்னு போய்கிட்டே இருக்கிறது. சரி சரி, ஃபீல் பண்ணாத. அவங்க சொல்லலைன்னா என்ன, நமக்கு நாமளே விஷ் பண்ணிக்கிறோம். இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள், ஹாப்பி விமன்ஸ் டே. அதுவும் சரிதாண்டி, நமக்கு நாமளே சொல்லிக்கிட்டாத்தேன் ஹாப்பி விமன்ஸ் டே. நெடுவாளி மாடனே, என்னடி வேலையெல்லாம் பரபரப்பா நடக்குது போல் இருக்கு. வனசகா, புள்ளை ஒத்தையில போட்டுட்டு நீங்க வந்திருக்கீங்க. புள்ள என்னடி செய்யற? அவ வாட்டுக்கு இருக்கா, இதனால என்ன இருக்கு? அம்மா ஓட்டுருக்குங்கிறதுக்காண்டி பக்கத்திலே உட்கார்ந்துருக்க முடியுமா? ஏக்கா, நான் காய்கறி எல்லாம் நறுக்கி கொடுத்தேன். மாடனு சாம்பார் வச்சுட்டா, வெங்காயம் தக்காளி நறுக்கியாச்சு, தேங்காய் துருவியாச்சு. அக்கா சட்னி அரைச்சிடும். இட்லியை ஊற்றி அங்கனக்குள்ளே வேக போட்டோம்னா அது வாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கு. நீ எதுக்கு வந்த? பக்கத்துல இருந்து பிள்ளைய பார்த்துக்கறலாம்ல. அம்மா ஓட்ட பிள்ளைய ஒத்தையில் வச்சுட்டு எதுக்குக்கா வர்ற? பரவாயில்லடி, அதுக்காக அங்கனேவா உட்காந்துருக்க முடியும்? அவன் என்ன சின்ன பிள்ளையா? எல்லாத்தையும் சாப்பிட கொள்ள எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து பக்கத்தில் வச்சு தட்டை போட்டு மூடி எடுத்து வந்திருக்கேன். வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்குருவா. ஏதாவது ஒன்றுனா ஃபோன் அடிக்க சொல்லியிருக்கேன், ஃபோன் பண்ணுவா. இருக்கட்டும். சரிக்கா, நாங்கள் எல்லாமே நறுக்கிட்டோம். அக்கா பாப்பாவுக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டே. அதனால கொஞ்சம் விபூதி வச்சு விட்டுட்டு லேட்டாக வரேன்னாங்க. அவங்க வர்றதுக்கு முன்ன பின்ன ஆகுமேனு நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அப்படியே இந்த தக்காளி சட்னி மட்டும் வதக்கி விட்றீங்களா? எனக்கு அன்னைக்கிளிக்கு அளவுக்கு கைப்பக்குவம் வராது, இல்லைன்னா நானே செஞ்சுருப்பேன். அடியே, கைப்பக்குவம் எல்லாரும் வளர்த்துக்கிறத வேணும். அக்கா தக்காளி சட்னிக்கு என்ன பண்ணுது? நம்ம தக்காளி வெங்காயத்தை வதக்கையில் 10 பல்லு பூண்டு சேர்த்து போட்டு வதக்குது. அப்படியே எண்ணெயில் மொதன்னு உளுந்த 4 பருப்பும் கடலைப்பருப்பு 4 பருப்பையும் போட்டு கருவேப்பிலையை 4 உருவி போட்டு வதக்கிவிட்டு கடைசியில் இறக்க போகிறதுக்கு 4 நிமிஷத்துக்கு முன்னாடி 2-3 கொத்தமல்லி புதினாவை சேர்த்து வதக்கி விட்டு இறக்கி அரைச்சோம்னா நல்லா கமாமன்னு வாசமாக இருக்க போகுது. இதில் என்ன பெரிய வித்தையா? சரி, ஆனால் பரவாயில்ல, கொடுங்க, நான் வதக்கிக்கிறேன். அது என்னவோக்கா, நானும் அக்கா மாதிரி வீட்லேயும் போய் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு அந்த வாசமாக வைக்கிற தக்காளி சட்னி டேஸ்ட்டு வரவே இல்லை. சரி, இந்தாங்க, உங்களுக்கு தான் அவங்கள மாதிரி பண்ண தெரியும், நீங்களே பண்ணுங்க. அக்கா வர முன்ன பின்ன இருந்துச்சுன்னா நம்ம வச்சுட்டே இருக்க முடியாதுல்ல. குடுட்டி மாடனு, நான் வைக்கிறேன், கொடு. அக்கா, தக்காளி சட்னிக்கு ஓகே, கடுவுளுந்தம் பருப்பும் கடலை பருப்பும் போடணும். அப்போ தேங்காய் சட்னி டேஸ்ட்டாக வரணும்னா அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லு. நானும் போய் வீட்டில் செஞ்சு வைப்பேன்ல. அதே மாதிரி தண்டி தேங்காய் சட்னிக்கு 1 மூடி தேங்காய்க்கு 3 பச்சை மிளகா, சின்னதாக இருந்துச்சுன்னா 3, பெருசாக இருந்துச்சுன்னா 2. பூண்டு 2 பல்லு எடுத்துக்க. தோலை உரிக்க கூடாதுடி, தோலோட போடணும், அப்போத்தான் வாசமாக இருக்கும். அதே மாதிரி 4 ஸ்பூனு, சும்மா சின்ன ஸ்பூன் இருக்குதியா, அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லை வச்சின்னா போதும். பொட்டுக்கல்லை நிறையா போனாலும் சட்னி மாவாட்டமாக இருக்கும், ருசி இருக்காது. தக்காளி சட்னியை கொஞ்சம் நைஸ்னாப்பில் அரைப்போமா, இதுக்கு கொஞ்சம் திப்பியாக குறப்பாக அரைக்கணும். அம்பிடுத்தேன் வித்தியாசம், வேற என்ன இருக்குது? அப்படியே கழுவுளுந்தம் பருப்பை எடுத்து நல்லெண்ணெயில் தாளித்து ஊற்றினோம்னா கமகமன்னு வாசமா இருந்துட்டு போகுது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. சூப்பர் வனசக்கா, எல்லாரும் சமையல்ல தான் புருஷமார்களை கை கொள்ள வச்சிருக்கீங்க. என்னடி மாடனு இப்படி சாதாரணமாக கேட்டுவிட்ட? எப்பேற்பட்ட சிங்காரத்தை எப்படி ஆக்கியிருக்குன்னா வனசாக்காவோட கைப்பக்குவம் தானே காரணம். என்ன வனசாக்கா சொல்றது?
எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் இல்லட்டி நெடுவாளி. அந்த காலத்துல தான் கிளவி எல்லாம் சொல்லுங்க, புருஷங்களை கட்டுக்கோப்பா கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னா பொண்டாட்டியோட கைமணத்துலையும் வாய்மணத்துலையும் தான் இருக்கு. அவள் நல்லா வாய்க்கு ருசியை ஆக்கி போட்டு சமைச்சு போட்டான்னா எங்கே சுற்றினாலும் இங்கே தான் வந்து சாப்பிடணும்னு தோணும். அப்பேற்பட்ட சாப்பாடை நம்ம செஞ்சு போட்டோம்னா நம்ம காலடியிலேயே சுற்றி சுற்றி வருவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் அந்த காலத்து ஆளுகளுக்கு சரியாக வரும். இப்போ உள்ளதெல்லாம் எங்கடி அதை நினைக்குது? வீட்டு சாப்பாடுனாலே விரட்டுக்கிட்டு ஓடுற அளவுக்கு ஓடுறாங்க. எல்லாம் கடை கண்ணியில் திண்டு ருசி கண்டுக்கிட்டு வீட்டெல்லாம் யார் எதிர்பார்க்குறா? வெளியில் திண்டு ருசி கட்ட போன வீட்டு சாப்பாடு எங்கே ஏற்க போகுது? அதே மாதிரித்தான் ஆம்பளைய பழப்போம். நம்மளா நினச்சிக்கிற வேண்டியதே நம்ம விதவிதமாக சமைச்சு போட்டிருக்கோம், நம்ம புருஷனை நம்ம கைக்குள்ளேயே வச்சிருக்கோம்னு. இருக்கப்பட்டவங்க தான் இருப்பாங்க. எப்படித்தான் போகணும்னு தெரியறதெல்லாம் போகத்தனடி செய்யும். புருஷன் பொஞ்சாதி பொருத்தந்தா வேணும், பொருத்தம் இல்லாட்டி வருத்தந்தா. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் வனசாக்கா. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. அக்கா அப்புறம் எப்படிக்கா உன் வீட்டுக்கார மட்டும் சரி பண்ணி கொண்டுட்டு வந்த? அப்ப இருந்து இப்ப வரைக்கும் குடிதான் உலகம், குடிக்கிறது தான் உசுருன்னு குடியை மட்டுமே நம்பிக்கிட்டு தெரிஞ்சாரு அந்த மனுஷன். வீட்டில் ஒரு பொருளை வைக்க முடியாது, ஒளிச்சு வச்சா கூட எடுத்துட்டு போய் வித்து குடிச்சிட்டு வர இந்த அளவுக்கு திருத்தி வெளியூர்ல போய் வேலை பார்த்து பணம் அனுப்புற அளவுக்கு எப்படிக்கா மாத்தி கொண்டுட்டு வந்த? அந்த டிப்ஸை எங்களுக்கும் சொன்னோம்னா நாங்களும் எங்க புருஷங்கள தேத்தி கொண்டுட்டு வருவோம்ல. தெரியலட்டி நெடுவாளி, நான் என்ன செஞ்சேன்? நெத்தமும் குடிச்சிட்டு வரையில அழுது புலம்பி அடிக்க கூட செஞ்சுருக்கேன். அப்பெல்லாம் திருந்தாதவர் இப்போ திருந்திருக்காருன்னா ஒருவேளை புள்ள கொஞ்சம் வயசுக்கு வர்றது மாதிரி இருக்கா? இதுக்கு மேலேயும் இப்படி குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சோம்னா என்னத்துக்கு ஆகுறதுன்னு 4 பேரை போல் நம்மளும் நல்ல பொழப்பு பழைக்கணுமேனு திருந்திட்டாரோ என்னவோ. யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் தானா திருந்தலைன்னா ஒன்றத்துக்குமே ஆகாதடி. நம்மளாலையெல்லாம் எம்புட்டு காலத்துக்கு அடித்து திருத்த முடியும் சொல்லு. ஆனால் இப்போ சொன்னீங்க பாருங்க, இது என்னமோ உண்மையான வார்த்தைக்கா. எந்த ஒரு மனுஷனும் ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் தானாக திருந்தணும்னு நினச்சாதானே திருந்த முடியும். அந்த தப்புல இருந்து தானாக வெளியில் வரணும்னு நினச்சாதான் வர முடியும். எல்லாராலையும் ஈஸியாக வெளியில் வந்துட முடியாதுல்லக்கா. இன்று என் பாதை உன்னாலே பூ பூத்தது பூவே உன். ஏப்பா இந்தக்கா தேங்காய் 2 மூடி போதும்ட்டா மாடனு, வேணும்னா அப்புறம் திருவி தரேன். போதும் போதும் டி நெடுவாளி. அடியில வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? என்ன சாம்பாரெல்லாம் மணக்குது? பதறாம வாக்கா, இன்னும் டைம் இருக்கு. பிள்ளை பப்பளிக்கு பரிச்சைக்கு போறாளா, அதான் கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு. அதெல்லாம் ஒரு வேலையும் இல்லக்கா, எல்லா வேலையும் இவளுகளே முடிச்சிட்டாளுங்க. இட்லியை மட்டும் ஊற்றி வச்சு இந்த வடைக்கு மாவாட்டி இருக்குல்ல, அதை அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கமாக போட்டு பொரிச்செடுக்க வேண்டியதே. மருகா ஒரு வேலை இல்லை, என்ன வேலை இருக்கு? சரிம்மா சரிம்மா, அப்போ வாங்க, படக்குன்னு நேரம் ஆயிருச்சு. பாப்பா இனி ஆளுக்கு வர ஆரம்பிச்சிருவாள்ல. மைக்கிலிக்கா கையை கொடு, இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அடி ஆமா, எல்லாருக்கும் வாழ்த்துக்களடி. வாழ்த்துக்கள்க்கா. அக்கோ மகளிர் தினத்துக்கு விஷ் பண்ணா மட்டும் பத்தாது. போன வருஷம் மரத்தடியில இருந்த நம்ம இந்த வருஷம் அதே மரத்தடியில ஒரு தள்ளுவண்டியை போட்டு ஒரு கடை தொடங்கியிருக்கோம்ல. இந்த வளர்ச்சி இப்படியே வளர்ந்துக்கிட்டு போய் அடுத்த வருஷம் மகளிர் தினத்துக்கு இதே ஊர்ல இதே கிராமத்துல இதே மரத்தடிக்கடியில ஒரு ஹோட்டலை போடணும். என்ன, அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்து நிக்கணும், நம்ம வளர்ச்சி இருக்கணும். சரிதானா? சரிதான் சரிதாண்டி நெடுவாளி. உழைச்சா உயராதவங்க யாரதான் இருக்க? உழைப்பு தானே உயர்த்தேன். கண்டிப்பா நம்மளும் வளர்ந்து நிப்போம். வெரி குட் வெரி குட். உன்னோட இந்த கான்ஃபிடென்ட் நம்மளை எங்கேயோ கொண்டு போகுது. அப்படியே திரும்பி அப்படிக்கா நின்று நம்ம உறவுகள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்னு சொல்லிடு பாப்போம். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என்ன பாட்டிமா, தாத்தா இப்ப எப்படி இருக்காரு? பேசினாரா? பேசுனாருங்க ஐயா. இருந்தாலும் அந்த பழைய தெம்பு உடம்புல இல்ல. என்னமோ மாதிரி அப்பப்ப சோர்ந்து சோர்ந்து வெயில்ல படுத்துக்கிறாரு. இப்ப வர்ற காய்ச்சல்லாம் 30-40 வயசு உள்ள பசங்களுக்கே தாங்க முடியுதில்ல. தாத்தாவுக்கு வயசு ஆயிடுச்சுல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. 2 நாளா ட்ரிப்ஸ் ஏத்திருக்கோம். இன்னைக்கு அவர் ஓகேனா வீட்டுக்கு போகலாம். என்ன சொல்றாரு? அப்படியே லைட்டா எழுப்புங்க கேப்போம். சரிங்க ஐயா. ராசேந்திரப்பா ராசேந்திரப்பா, இந்த டாக்டர் ஐயா வந்திருக்காரு. செத்த கண்ணு முழிச்சு பாருங்க ராசேந்திரப்பா. ஐயா ஓகே ஓகே, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், கொஞ்சம் தலையை சாச்சே இருங்க. பரவாயில்லைங்க ஐயா. இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு ஓகேவா? காய்ச்சல்லாம் சுத்தமா விட்டுருச்சு. கொஞ்சம் டயர்டா இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனா 2-3 நாள் வீட்டில் போய் கொஞ்சம் பெட் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா எல்லாம் சரியாயிரும். மருந்து மாத்திரை எல்லாம் கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. வீட்டுக்கு போயிடலாமா இல்ல இன்னும் ஒரு நாள் இங்க இருக்கலாமா? உங்க விருப்பம் தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைங்க ஐயா, லேசா ஒரு மாதிரி மயக்கமா தான் வருது. ஆனா நான் வீட்டுக்கு போறேன். அப்ப இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாமா? பண்ணிருங்க, நான் வீட்டுக்கு போறேன். பாட்டிமா
ஒரு பிரச்சனையும் இல்லை, தாத்தா நல்லா ஆரோக்கியமா இருக்காரு. இனிமே அவருக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஃபீவர் வந்ததுனால 2-3 நாள் கொஞ்சம் டயர்டா இருப்பாரு. நான் கொடுக்குற மெடிசன்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு வேலைக்கு மருந்து மாத்திரையோட சேர்த்து சாப்பாடும் ஆரோக்கியமா சாப்பிடணும். அப்பதான் நம்மளுக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். சரியா தாத்தா? கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டுப்பீங்கல்ல? சாப்பிடுவேங்க ஐயா, சாப்பிட்றேன். அம்மா எங்க சாப்பிட்றாரு? கோழி கொத்துனது மாதிரி 2 கொறிச்சு புட்டு அப்படியே வைக்கிறாரு. பசிக்கிறதுக்கு ஏதாவது சத்துட்டு அன்னைக்கு இருந்தா எழுதுங்களேன். பாட்டிமா, வயசாயிருச்சுல்ல, வயசு ஆக ஆக உடம்பு எப்படி சுருங்க ஆரம்பிக்குதோ அதே போல சாப்பாடும் குறைய ஆரம்பிக்கும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் கேப்பக்கோள், கம்மங்களின்னு ஆரோக்கியமான அந்த காலத்து சாப்பாடுகள்லாம் கொடுங்க. அதெல்லாம் தாத்தாக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம அவர் ஆரோக்கியமா இருப்பாரு. சரிங்கய்யா, கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் பில் எல்லாம் கட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் பில் அமௌண்ட்டை மட்டும் கட்டிட்டு இன்னைக்கு ஈவினிங் போல நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிக்கோங்க. சரிங்கய்யா. மருதாயி, அன்னைக்கு ஊருக்கு போயிருச்சம்மா? ஆமாங்க, புள்ள நேற்று ராத்திரியே போயிட்டா. அங்கேயும் அவளுக்கு பாட சூடு இருக்கு. 1-2 வயசுக்கு வந்த பிள்ளையில ஒத்தையில விட்டுட்டு வந்தால, மருமையன்னு அங்கிட்டு இங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் பிள்ளையில பார்க்கணுமேங்கிறதுக்காண்டி கிளம்பிட்டா. நான் தான் போக சொன்னேன். சரி மருதாயி, ராசேந்திரன் வந்திருக்கானா? வந்திருக்கேன். மருமகளும் தான் வந்திருக்கா. ஓஹோ, மருமகளும் வந்திருக்காங்களோ? 8 நாளா அங்கனக்குள்ள கிடந்தவனை எட்டி பார்க்காம இன்னைக்கு ஒப்புக்கு உளவு விசாரணை விசாரிக்க வந்திருக்காங்களாக்கு. சரி விடுங்க, அங்கேயே சும்மா பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு ஏன் வந்தா காசு கட்டுனான்னு வந்ததுலேருந்து ஒரே ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலே மேற்கொண்டு நீங்க என்னத்தையும் சொல்லி அது வேற வெளியில நிக்கிறவளுக்கு காதுல கேட்டுச்சுன்னா வந்து மொய்யின்னு மொச்சு புருவா. ஆலம் பூரா அதுக்கு நீ பயந்துகிட்டே இருக்கிறதுனால தான் வருஷம் பூரா உன்னை தொடநடுங்கியாவே வச்சிருக்கா. என்னத்துக்குத்தான் நீ பயப்படுறிய எனக்கும் தெரியல. என்னமோ பண்ணு போ, எனக்கு மயக்கமா வருது. நான் செத்த கண்ணை அசர்றேன். சரி படுங்க. அப்ப என்ன ஆத்தா என்ன ஒப்புக்கு தானடி. ராசேந்திரா, என்னத்த டாக்டர் என்ன சொன்னாங்க? இப்ப மாமாக்கு ஓகே தானே? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? இல்லம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இன்னைக்கு சாயங்காலமே டெஸ்ட் அரைச்சு பண்ண சொல்லிக்கிட்டாங்க. இன்னைக்கே வீட்டுக்கு போயிடலாமா. பில்லு கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் கட்டிட்டு வர சொன்னாங்கப்பா. ஓ அவ்வளோதானா? 2 நாள் அட்மிட் பண்ண உடனே சரியாயிருச்சு. இதுக்கு எதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணணும்? இந்த 2 நாள் வீட்லயே உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துருக்கலாமே. ஹாஸ்பிட்டல் செலவு கொஞ்சம் மிச்சமாக இருக்கும்ல. இல்லைப்பா சௌமியா, ஆஸ்பத்திரியில் வந்து குளுக்கோஸு போட வந்த மாமாவுக்கு கொஞ்சம் தேவலை. வீட்டில் இருந்தாத்த ஒன்றும் சாப்பிட மாட்டேங்கிறாரே. சரிங்கத்த, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், பேலன்ஸ் பில்லு எவ்வளோ இருக்கு? அன்னைக்கு பணம் கொடுத்துட்டு போயிருக்காளே, அதை வச்சு கட்ட போறீங்களா இல்லை எங்ககிட்ட இருந்து பணம் வாங்கிப்பீங்களா? உனக்கு எப்படி வசதியோ அப்படி சொல்லு சௌமியா. ஏன் வசதிக்கெல்லாமா தான் இங்கே நடக்குது? உங்களுக்கு என்ன தேவையோ அதுபடி தானே பண்ணிக்கிறீங்க. எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ வந்து எங்க வசதின்னு என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க. காலில் ஒரு முள்ளு தச்சா கண்ணு கலங்குது. ஏமா சௌமியா நடந்ததையே பேசுற? அதான் அன்னைக்கு எல்லாத்தையும் தெளிவா சொன்னால. அவ யதார்த்தமா போன் அடிச்சா, அதனால வந்துட்டா. விடுங்கப்பா, எதுக்கு அதையே பேசிக்கிட்டு? அதான் புள்ள நின்று கூட பார்க்காம கோச்சுக்கிட்டு போயிட்டா. வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாளான்னு கூட நான் ஒரு போன் அடிச்சு கேட்கல. அத்தைக்கு எப்போதுமே அன்னைக்கிளின்னு அவளை பத்தி மட்டும்தான் நினைப்பு. மயனை பத்தியோ மருமகளை பத்தியோ கொஞ்சம் கூட நினைப்பே இல்லை. என்னத்த? அப்படி எல்லாம் இல்லை சௌமியா. தனியா போனா புள்ள அதான் போயிட்டாளான்னு கூட ராத்திரி ஒரு போன் அடிக்கல. அதுக்காக சொன்னம்மா. சரிங்கத்த, அதெல்லாம் விடுங்க. அதை பத்தி பேசினா எனக்கு தேவையில்லாத டென்ஷன் தான் ஆகும். ஆமா, பில்லு எவ்வளோ வந்திருக்கு? கொடுங்க, நான் போய் கட்டிட்டு வரேன். அன்னைக்கிலேயே எல்லா காசையும் கட்டிட்டா. 1000 ரூபா தான்மா இன்னும் கட்டணும். அதை நான் கட்டிக்கிறேன், என் கையில் காசு இருக்கு. அப்ப எதுக்கத்த நானும் உங்க பிள்ளையும் இங்க கிடையா கிடக்குறோம்? இந்த 1000 ரூபாய் காசை கூட எங்களால கட்ட முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? உங்க பிள்ளைய அந்த அளவுக்கு கையாலாகாத மனுஷன்னு நினைச்சிட்டீங்களா அத்தை? ஓமியா விடுமா. ஏங்க, எங்களை விட்டுட்டு நீயே முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி வந்தேன்னு 2 வார்த்தை அதட்டி பேசினதுக்கு நேற்று அம்போன்னு விட்டுட்டு அப்படியே போயிட்டான். நைட்டு ஃபுல்லாக நம்ம தானங்க இந்த கொசுக்கடியில் உட்காந்து இவங்களை பார்த்துக்கிட்டோம். இப்போ காலையில் விடிஞ்சு வீட்டுக்கு கூட போகல, ஒரு டிஃபன் கூட சாப்பிடல. ஆனால் அந்த 1000 ரூபாய் காசு மக கொடுத்தது கையில் இருக்குங்கவும் நான் கட்டிக்கிறேன்னு வீராப்பா சொல்கிறாங்க. இந்த இடத்துல இப்போ என்னங்க அர்த்தம்? என்னையும் உங்களையும் அத்தை மதிக்கலன்னு தானே அர்த்தம்? எப்போதாங்க இவங்களை நம்மளை மதிப்பாங்க? அப்படி இல்லை சௌமியா, காசு கையில் இருக்கு, அதனால நான் கட்டிக்கிறோம்னு சொன்னம்மா. நீ வேணும்னா கட்டு, அதை பற்றி ஒன்றும் இல்லை. அம்மா, 1000 ரூபா இல்ல 1 லட்சம் வந்தாலும் சௌமியா பாக்குறதுக்கு ரெடியா தானே இருக்கா. அப்புறம் ஏமா ஏதாவது விரண்டாவதம் பேசணுமேனே பேசிட்டு இருக்கீங்க?
இப்போ நான் என்னடா சொன்னேன்? எதுக்குடா இம்புட்டு சத்தம் போடுற? சத்தம் போட வைக்கிறீங்களே அத்தை, அப்புறம் அவர் சத்தம் போடாம என்ன பண்ணுவாரு? சரி சரி, இங்க ரெண்டு தேவையில்லாம எதையும் பேசி டென்ஷன் ஆயிக்க வேண்டாம். முதல்ல போய் பில்லை செட்டில் பண்ணிட்டு வாங்க. அதான் உங்ககிட்ட காசு இருக்குன்றீங்களே. சரிம்மா சௌமியா. வர வர அம்மா பேச்சு எதுவும் சரியே இல்லையே. அவங்க எப்போதுமே இப்படிதாங்க பேசுறாங்க. உங்களுக்கு இப்பதான் அவங்களோட சுயரூபம் தெரிய ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ அப்பா, எவ்வளவுதான் நானும் இந்த குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் பொறுத்து பொறுத்து போறது. ஆனா அத்தை ஆட்டோலாம் வர வர சரியில்லைங்க. மாமா அதுக்கு மேல இருக்காங்க. மாமா சொல்றதை கேட்டுக்கிட்டு அத்தை அதுக்கு மேல ஆடுறாங்க. இதெல்லாம் எதுல போய் முடிய போகுதோ தெரியல எனக்கு. அதான் பாரேன், அன்னைக்கிளி வந்து ஒரு 5000 ரூபாய் காசை செலவு பண்ணவும் நான் இதுவரை எதுவுமே பண்ணாதது மாதிரி பேசிட்டு போறாங்க. சரி விடுங்கங்க, இது ஹாஸ்பிட்டல், இங்க உட்காந்து எதுவும் பேசிக்க வேண்டாம். முதல்ல டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். அங்க போய் மத்ததை பாத்துக்கலாம். சரி சௌமியா, நான் போய் ஒரு 8 டாக்டரை பார்த்து என்னன்னு பேசிட்டு வந்துடுறேன். அதான் அத்தை எல்லா விவரமும் கேட்டிருப்பாங்களே, அப்புறம் நீங்க என்ன கேட்க போறீங்க? எதுக்கும் நானும் டாக்டரை பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். நீ கொஞ்ச நேரம் உனக்குள்ள வெயிட் பண்ணு. சரி சரி, போயிட்டு வாங்க. ஏதாவது பெரிய பிரச்சனையா இருந்தாதான் கூட 2 நாளைக்கு வைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. 2 நாள்ல வந்து ட்ரிப்ஸை போட்டு அனுப்புறாங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாம இருந்திருக்கும். இவர் என்னத்தை போய் கேட்க போறாராம்? இவர் சும்மா நம்ம கிட்ட வெட்டி பந்தா காட்டுவாரு. அங்கெல்லாம் போய் ஆத்தா அப்பொன்னு குழஞ்சுக்கிட்டு தான் திரியிறாரு போல. சி, இந்த ஆளை நம்பி எதுலையுமே இறங்க முடியாது. ஊரை தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டே கண்ணம்மா ஏன் கண்ணம்மா. ஷப்பா, வெயில் காலம் ஆரம்பிச்சதும் போது இந்த வெக்கையில இந்த வீட்ல இருக்கவே முடியலையே. 1 கிலோ ஃப்ரூட்ஸை ஒருமிக்க சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வெக்க அடங்காது போல் இருக்கே. லைலா. என்ன? இல்ல லைலா, மணி 9க்கு மேல ஆச்சு. இன்னும் எனக்கு டிஃபனே தரலையே. காலையில என்ன லைலா சாப்பாடு? காலையில எங்க அம்மா கொடுத்த எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? அதுக்குள்ள சாப்பாடுக்கு வந்துட்ட? எல்லா வேலையும் பார்த்துட்டே லைலா. சாணி மட்டும்தான் அல்லணும். சாணி அள்ளிட்டு வந்து சாப்பிட்டோம்னா அந்த வாடையில ஒரு மாதிரி ஒமட்டிக்கிட்டு வருது. அதான் சாப்பிட்டுட்டு போய் சாணி இல்லலான்னு பாக்குறேன். என்ன லைலா காலையில டிஃபனுக்கு இருக்கு? எடுத்து கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு போய் சாணி அள்ளுவன்ல. ஓஹோ, துரை திங்கிற ஓசி சொத்துக்கு சாணி அள்ளிட்டு சாப்பிட மாட்டாரோ? விட்டா நீ எல்லாம் சாணியவே 3 வேளையும் தின்னுட்டு தெரியணும்டா. பாவ புண்ணியமாச்சின்னு பார்த்து ஏதோ சோறு போட்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. என் வீட்டு மாட்டு கட்டாந்தரையில கிடக்குற சாணியும் இந்த வீட்ல நீ இருக்கிற இருப்பும் எங்களுக்கு ஒண்ணுதான். இதுல சாணி அள்ளிட்டு சாப்பிட மாட்டாராம், சாப்பிட்டுட்டு போய் சாணி அள்ளுவாராம். போய் முதல்ல சாணி அள்ளிட்டு வா, அப்புறமா சாப்பிட்டுக்கறலாம். லைலா. ஏய், என்ன சவுண்ட் குடுக்குற? நீ இருக்கிற இருப்புக்கு என்கிட்டயே எகிறிட்டு இருக்கியா? என்ன ஏதோ ஓசில எங்க அம்மா இந்த வீட்ல உட்கார்ந்து தின்னுன்னு சொல்லவும் திமிரு அதிகமாயிருச்சோ? சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை லைலா. எனக்கு பசிக்குதேன்னு தான் கேட்டேன். இந்த கையில் வச்சிருக்கிற ஃப்ரூட்ஸ் இல்லைனாலும் கொஞ்சம் கூட சாப்பிட்டுக்கிட்டே போகிறேன். ஏய், இது என்ன நீ உங்க வீட்ல திங்கிற கொய்யாக்காங்க வெள்ளரிக்கா நினைச்சியா? இது பணக்கார பழம். ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, அவகாடோன்னு கேள்விப்பட்டிருக்கியா? நான் டயட்டுக்காகவும் உடம்ப மெயின்டைன் பண்றதுக்காகவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இதை போய் கேட்குற? போய் சாணி எழுதிட்டு வா. நான் வீட்டில் ஏதாவது பழசப்பட்ட இருந்ததுன்னா எடுத்து கொடுக்குறேன். சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பாரு. கட்டுன புருஷன்னு கூட பார்க்காம 3 வேளை சோத்துக்கு ஒரு வேலைக்கார மாதிரி என்ன நடத்துறீங்க இல்லடி? எனக்குன்னு ஒரு காலம் வராமலா போயிடும். அன்னைக்கு இருக்குடி உங்களுக்கு. ஹலோ சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. காலம் வரும்போது வரட்டும், கொஞ்சம் இடத்த காலி பண்றீங்களா? காத்து வரட்டும். இல்ல லைலா, ஃப்ரூட்ஸா சாப்பிட்டு நீ ரொம்ப கியூட்டா இருக்கியா? அதான் உன் அழக பக்கத்துல இருந்து ரசிக்கலாமா இல்ல தூரத்துல இருந்து ரசிக்கலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன். நீ சாப்பிடு, நான் போய் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஆமா, சாணியல்ல போற உனக்கு எதுக்கு ஆண்ட்ராய்டு போனு? இல்ல லைலா, அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை பார்த்தோம்னா அலுப்பு தெரியாது பாரு, அதுக்காகத்தான் கொண்டு போறேன். அப்படியெல்லாம் அலுப்பு தெரியாம நீ வேலை பார்க்க கூடாது. அலுப்போட வேர்வை சிந்தி உழைச்சு திங்கிற சாப்பாடு தான் உடம்புல ஒட்டும். முதல்ல அந்த போனை என்கிட்ட கொடுத்துட்டு போ, வந்து வாங்கிக்கலாம். லைலா, குடுன்னு சொன்னேன். போனை வச்சுட்டு கிளம்பு. கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை. என்னடி லைல, உன் வீட்டுக்காரர் மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டு போறாரு. அந்த முதிரி கிடக்குமா, அதை நான் பாத்துக்கிறேன். ஆமா, காலையிலேயே மீன்காரன் வந்துட்டானான்னு ரோட்லயே தெரிஞ்ச. ஒரு வழியா மீன் வாங்கிட்டியா இல்லையா? வாங்கிட்டேன்டி. கோயிலுக்கு போகணுமேனு 4 நாளா ஒன்றும் கவுச்சி சேர்க்காம இருந்தோம்ல, அதான் வாய்க்கு என்னமோ மாதிரி மலுமல்லுன்னு இருந்துச்சு. திருக்க மீன் போட்டு குழம்பு வச்சா தேவலைன்னு பார்த்தேன். அதனாலதான் சொல்லி வச்சு வாங்கிட்டு வந்தேன். எங்க 2 பில்லி திருக்கையை போட்டு 600 ரூபா வாங்கிட்டானே கொல்லி முடிவே.
ஏமா ஒரு திருக்கு ஒண்ணே 1.5 கிலோ இருக்கும் போல் இருக்கு. 2 கிலோவுக்கு மேல மீன் வாங்கி வச்சுக்கிட்டு 600 ரூபா கூட வாங்கலைன்னா எப்படி? அட வீட்டு வாசல்ல வந்து குடுக்கறானே நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்க. இதே பஸ் ஏறி ராம்நாடு போய் மீன் மார்க்கெட்ல பேரம் பேசி வாங்க முடியுமா? போமா அங்கிட்டு. இப்ப விக்கிற விலைவாசிக்கு 600 ரூபாயெல்லாம் பரவாயில்லதான். போய் உரசிட்டு குழம்ப வை. நல்லா நடு துண்டமா நறுக்கி பாதி பொரிக்க முடியுமான்னு பாருமா. ஆமாடியே, நீனு உன் புருஷனும் சம்பாத்தியம் பண்ணி கொண்டுட்டு வந்து கொட்டுறியல்ல, 600 ரூபா உனக்கு பெரிய காசா தெரியாது. திருக்கையை எண்ணத்தை போட்டுக்கிட்டு பொரிக்கிறதற்கு எல்லாத்தையும் வெட்டி போட்டு கழுதையில குழம்பா வைக்கிறேன். 2-3 நகர துண்டு கிடக்கு, அதை வேணும்னா பொரிச்சு பார்ப்போம். அம்மா, திருக்க பத்திய மீன் தானே, நல்ல மஞ்சப்பால்லாம் அரைச்சி ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு வைமா. அப்பதான் நல்ல கதை கதைன்னு ருசியா இருக்கும். அம்மா பாடி இப்பதான் எந்திரிச்சியா? ஆமா. புள்ளையாவா இருக்கு? 10-11 வயசு புள்ள எப்படி தளன்னு இருக்க வேணாமா? எலும்பும் தோலுமா எப்படி வச்சிருக்காவாரு. ஹாஸ்பிட்டலுன்னு ஹாஸ்பிட்டல்லையே கொண்டு போய் போட்டு அதுக்கு திண்டும் திங்காமலும் மூஞ்சி முகரையும் எப்படி இருக்குன்னு பாரு. ஆமா, இங்க நானும் என் புருஷனும் உட்காந்து ஓசி சோறு திங்கிறதுக்கே வக்கில்லையா, இதுல என் பிள்ளைகளையும் கொண்டுட்டு வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அதுங்க ஹாஸ்டல்லைனாலும் 3 வேளை என்னத்தையாவது கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டுட்டு பட்னி பசி இல்லாமலாவது இருக்குங்கல்ல. ஆனா உன இதை ஒன்ன சொல்லிரு, இங்க என்னவோ ஆத்தா வீட்டுல பட்டினியா கிடக்கிறவ மாதிரித்தேன். கையில உள்ள பழமே ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு திங்கிறிய புருஷனை மொண்டாட்டியே. இதுல பிள்ளைக்கு நாங்க வந்தா சோறு விடாமத்தான் போயிட போறோம். போடியே, 6 லிசு பாட்டில் வாங்கி வச்சிருக்கேன், பிள்ளைக்கு நல்ல பாலை காய்ச்சி ஆத்தி கொடு. ஆனா பேத்தி வரமோ மகளை கூட கண்டுக்க மாட்டேங்கிறமா. பேத்தி மேல உனக்கு ரொம்பத்தான் பாசம். அப்புறம் இருக்கிறதெல்லாம் யாருக்கு? என் பேத்திக்கு தானே. அது உடம்ப தேத்தி மனு வகையில நல்ல பெரிய மனுஷியா இருக்க வேணாமா? அப்பத்தானே சேலைகளை கட்டுனா நல்ல எடுப்பா இருக்கு. போய் ஆத்தி கொடுப்போ. சரிம்மா சரிம்மா. இந்த ஆளு போனுக்கு யாரு இன்னி நேரத்துல கால் பண்றா? ஹலோ, யாரு? ஹலோ, குக்கி குமார் இருக்காரா? இருக்கா ராவா. இந்த ஆளுக்கு இவ்வளவு பெரிய மரியாதையா? இதுவே ஒரு தண்டம், இதுக்கு ஒரு தண்டமா? சொல்லுங்க சொல்லுங்க, நான் அவங்க சம்சாரம் தான் பேசுறேன். குக்கி குமாருங்கிறவரு எங்க கடையில லாட்டரி சீட்டு வாங்கியிருந்தாரு. அவருக்கு 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்கு. அதான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து வாங்கிட்டு போக சொல்லலாமேன்னு கால் பண்ணேன் மேம். காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம். என்ன 1 கோடியா? என்னடியே, என்ன கோடி கிடின்னு பேசிக்கிற, என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருமா. ஹலோ, நீங்க உண்மையதான் சொல்றீங்களா இல்ல பேர் எதுவும் மாத்தி சொல்றீங்களாங்க? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? குக்கி குமார் வீடு தானே, அவரோட போன் தானே இது? ஆமா ஆமா, அவரோட போன் தான். அவரு கொஞ்சம் வெளியில வேலையா போயிருக்காரு. நான் அவர் வைஃப் தான் பேசுறேன். நிஜமாவே அவர் பேர்ல 1 கோடி ரூபாய் லாட்டரி விழுந்திருக்கா? என்னது 1 கோடியா? ஆமாங்கம்மா, அவர் பேருக்கு தான் விழுந்திருக்கு. அவர் வாங்கின லாட்டரி சீட்டை கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் எடுத்துட்டு வர சொல்றீங்களா? நான் சொல்றேன். உடனே நாங்க குடும்பத்தோட கூட வரோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்பவே கிளம்புறோம். குடும்பத்தோடலாம் ஒன்றும் வர வேண்டாம், அவர் மட்டும் வந்தா போதும். நாளைக்கு காலையில 10 மணிக்கு வர சொல்லிடுங்க. சரிங்க, கண்டிப்பா வர சொல்றேன். அப்ப நான் வச்சிடுறேன். ஆ. என்னடியே, என்ன கோடி கிடின்னு பேசிக்கிற? அம்மா, ஓ மருமையே, அதாம்மா என் புருஷன். அவர் பேர்ல 1 கோடி ரூபாய் லாட்டரி விழுந்திருக்காமா. இந்த மனுஷன் எப்ப போய் லாட்டரி சீட்டு வாங்கினா எங்க வாங்கினா ஒண்ணுமே தெரியலேமா. ஐயோ, எனக்கு தலையும் புரியல, காலும் புரியல, கையும் ஓடல, காலும் ஓடல. எனக்கு என்னமோ மாதிரி பதட்டமா இருக்கேம்மா. அடியே, முதல்ல உன் புருஷன் லாட்டரி சீட்டு வாங்கினானு கன்ஃபார்ம் பண்ணிக்க. அதுக்கு முன்னாடி ஓவரா ஆடாதம்டி, அப்புறம் புஷ்ஷா போயிட போகுது. எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். புஷ்ஷா போயிருப்போது டஸ்ஸா போயிருப்போதுன்னு உளறிக்கிட்டு இருக்கேன். நேத்து நான் துணி துவைக்கும் போது அந்த ஆளோட சட்டை பாக்கெட்ல ஒரு லாட்டரி சீட்டு பார்த்தேம்மா. நேத்து கூட அதை எடுத்து அவர்கிட்ட கேட்டேன். ஏதோ போற போக்குல சும்மா பொழுது போகலையேன்னு வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னா. ஆனா அதுக்கு இவ்வளவு பெரிய லக்கு அடிக்கும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சேம்மா. என்னடி சொல்ற? நீ சீட்டை பாத்தியா? ஆமாமா, நான் அந்த ஆள் கிட்ட கூட கேட்டேன். அவன் ஏதோ சும்மா யதார்த்தமா சொன்னாமா. ஐயோ, என்னம்மா இது? ஏதோ திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வாழ்வு மாதிரி இப்படி 1 கோடி ரூபாய் விழுந்திருக்குன்னு சொல்றாங்க. லக்குன்னு அடிச்சா எப்ப அடிக்கும், எப்படி அடிக்கும், எந்த திசையில இருந்து அடிக்கும்னு யாருக்கும் தெரியாதுடி. நமக்கு இன்னைக்கு கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டணும்னு இருந்திருக்கு. அதுவும் புருஷ மூலியமா வந்திருக்கு. பாத்தியா, ஏதோ ஒரு வழியில தங்க முட்டை ஈர வாத்தா தாண்டி இருந்திருக்காரு. முதல்ல இந்த மீனை உரசி குழம்ப வைக்கிறேன். சோத்த போட்டு மறுமையின மடக்கி லாட்டரி சீட்டு காசை நம்ம லம்பா அடிக்கிருவான். சரிம்மா சரிம்மா. இது தெரியாம இவர் இவ்வளவு நேரம் இன்சல்ட் பண்ணி சாணியெல்லாம் அனுப்பிட்டேனே. பரவாயில்ல, நான் போய் அவரை ஐஸ் பண்ணி கூட்டிட்டு வரேன். நீ அதுக்குள்ள மீன் குழம்பெல்லாம் வச்சு பொரிச்சு கிரிச்சு நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் அவிச்சு ஆம்லேட் போட்டெல்லாம் வையுமா. அந்த ஆளை இன்னைக்கு எப்படியாவது சரி பண்ணி அந்த காசை நம்ம அமைக்கிறணும். சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காம மருமையனை போய் கூட்டிட்டு வாடி. சரிம்மா. குக்கியத்தா
குக்கியத்தா இனியா என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? இனிமே உங்க அப்பாரு கோடீஸ்வரவுக. வா போய் குழம்பு வைப்போம். ஆத்தா உனக்கு ஆரலி சாத்தி தரேன். சரி அம்மாச்சி. காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இதே